ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால இதுக்கப்புறமா இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனோட கிரக பயிற்சியெல்லாம் இருக்குதுங்க. இப்போ வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து கும்ப ராசிக்கும், பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து மீன ராசிக்கும் பயிற்சியாக போறாருங்க. சூரிய பகவான் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து கும்ப ராசியிலிருந்து அவரோட பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலையும், செவ்வாய் வந்து மிதுனத்திலையும் தாங்க வக்கர நிலையில் இருக்கிறாரு. கூடவே கேது பகவான் வந்து கன்னி ராசியிலும் இருக்கிறாரு. கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து மீன ராசியில் அதுவும் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறாருங்க. அதே போல ராகுவும் மீன ராசியில தான் இருக்கிறாரு. இந்த கிரகநிலையோட அடிப்படையில தாங்க இந்த டைம் வந்து எல்லா ராசிக்குமே பலன்கள் வந்து இருக்க போகுது. இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள்ள வந்து தாங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயிற்சியை வந்து இந்த மாசத்துல முடிக்க போறாரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்கறப்ப ரிஷபத்துல வந்து குரு பகவானும், செவ்வாய் வந்து வக்கர நிலையில இருக்கிறாருங்க. கன்னி ராசியில பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு. மகரத்துல வந்து புதாத்திய யோகம் இருக்குதுங்க. கும்ப ராசியில வந்து சனி பகவான் அதுவும் மூல திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாரு. மீனத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சநிலையில இருக்கிறாருங்க. இதன் அடிப்படையில தான் இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து மீன ராசிக்காரங்களுக்கு பலன் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அதுல எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு நம்ம இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். மீன ராசிக்காரங்களோட ராசியில வந்து சுக்கிரன் உச்சமா அமர்ந்ததாங்க இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறாரு. இதுவே ரொம்ப சிறப்பான அம்சம் தாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ரொம்பவே செழிப்பான சூழ்நிலை வந்து இது ஏற்படுத்த போகுது. அதனால பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு செழிப்பான முன்னேற்றத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதாவது ஆடை ஆபரணம் இதெல்லாம் அதிகமாகவும் வாங்க போறீங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏழரை சனி வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. குரு பகவானும் வக்கர நிலையில இருக்கிறது மூலியமா ஒரு விதமான நெருக்கடியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்திட்டு தாங்க இருக்கும் இந்த டைமு. சில கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலையில கூட இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாசத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க விரிவா. இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், பொருளாதார நிலை, குடும்பம், வியாபாரம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், படிப்பு, மருத்துவம் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க. இது கூடவே இவங்க வந்து எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. அது பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே வேலையில் இருக்கிறீங்க, வேற வேலைக்கு நீங்கள் மாற்றம் கூட செஞ்சுக்கலாங்க. இது கூடவே இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு இடமாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குதுங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் இப்போ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது சாதகமாக முடியுங்க. பணவரவை பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஆனாலுமே கூட இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு இருக்கிறது மூலியமா இந்த கடனை வந்து அடைக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வர்றாங்க. அதனால கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது கூடவே அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒருங்கிணைந்து செயல்படணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்லாம் கிடைக்க போகுது. இந்த டைம் வந்து பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கிற மாதமா இருக்கிறதுனால பணத்தை வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கான ஆர்வம் கூட வருங்க. புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதனால தொழில் வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த டைம். அதனால பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த வீடு, வாகனம் இது மாதிரியான விஷயத்தில் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ரொம்ப நாளாக கட்ட முடியாத இருந்த வீட்டெல்லாம் இப்போ கட்டலாம். நீங்கள் புதுசாக வந்து வண்டி வாகனம் வாங்கணும் இல்லைன்னா மாற்றி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கூட இப்போ செஞ்சுக்கலாங்க. என்னதான் ஒரு பக்கம் ஆதாயங்கள் நிறைய இருந்தாலுமே கூட அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விரயங்களும் தாங்க இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தடைகள் ஏதாவது வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஏழரை சனி தாங்க. இப்படி இருந்தாலுமே கூட உங்களுடைய கடுமையான முயற்சி மூலமாக நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய கடுமையான முயற்சி தாங்க சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வெற்றிக்கு வந்து உங்களை வந்து படிப்படியாக கூட்டிக்கிட்டு போக போகுது. அலுவலக ஊழியர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே முன்கோபம்லாம் வருங்க. ஆனால் அது எல்லாமே தவிர்த்துக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. கோபத்தால் உங்களுக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல குரு வக்கர நிவர்த்தி பயிற்சியோட பலன் இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மாதத்தோட துவக்கத்திலேயே வகர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானும் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுமை குறைந்தது மாதிரியான உணர்வெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. இது கூடவே செல்வ நிலை வந்து உங்களுக்கு
உங்களுக்கு அதிகமாகக்கூடிய மாதம் தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு வந்து செல்வாக்கு, மரியாதை இது எல்லாமே கிடைக்குங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மன நிம்மதியும் ஏற்படும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாசத்தோட சூரியன் பெயர்ச்சி பலன் மூலமா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு ஆதரவுகளா கிடைக்குங்க. இருந்தாலுமே கூட யாரையுமே பகச்சிக்காம இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. ஏன்னா, மேலதிகாரிகள் இல்லைன்னா கூட வேலை செய்றவங்கள யாரையாவது நீங்க பகச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பெரிய பிரச்சனைலாம் ஏற்படுத்திடுங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் தாங்க இது. அதனாலவே பார்த்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வருங்க. இதுவே வெளிநாடு, இல்ல வெளி மாநிலம் இது மாதிரியெல்லாம் நீங்க வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடைக்குங்க. வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டைம் வந்து வியாபாரத்த, தொழில வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புதுசா வியாபாரம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அத கூட செஞ்சுக்கலாங்க இடம் பார்த்து. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் பலனா, அதுக்கான தாக்கத்தின் பலன் வந்து இந்த மாதமும் இருக்குதுங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது மூலமா கூடவே புதனும் இணையறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தைலாம் கொடுக்க போகுதுங்க. என்னதான் 7.5 சனி இருந்தாலுமே கூட சனி பகவான் வந்து எல்லாத்துலயுமே கெடுதல் செஞ்சுட மாட்டாருங்க. உங்களுக்கு வேணுங்கிறதையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் இந்த டைம் வந்து கை கொடுங்க. ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்க, இல்ல வரன் பார்த்தோம் அமையாதவங்க, வரனே தேடி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து நீங்க திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் எடுக்கலாங்க. அதனால திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்க போகுதுங்க. இல்லைன்னா நிச்சயதார்த்தமா தான் ஆகுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க. ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டிருந்தும் வண்டி வாங்க முடியல அப்படின்னா, அதெல்லாம் இப்போ வந்து வாங்கக்கூடிய யோகம் தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். இருந்தாலும் கூட இந்த வீண் செலவுகள் எல்லாத்தையுமே தேவையில்லாத செலவுகளையும் தவிர்த்துக்கிட்டு கடன் வாங்கியாவது சுப காரியங்களை வந்து செய்யலாங்க. ஏன்னா நீங்க சுப காரியங்கள் இல்ல சுப செலவு செய்யறது மூலியமா விரைய செலவுகள் ஆகிறத வந்து தவிர்த்துக்கலாங்க. இது கூடவே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசத்துல சுக்கிரன் பெயர்ச்சி பலன் இருக்குதுங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்குமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த சுக்கிரன் தாங்க. அதுவும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சம் அடைவது மூலமா சில விதமான நன்மைகள் தந்தாலுமே கூட தடைகளையுமே ஏற்படுத்துவாருங்க. ஏன்னா தனகாரகனான சுக்கிரன் வந்து உங்க ராசியில உச்சமா இருக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து ஆடம்பர செலவுகளும் விரயங்களும் வந்து அதிகமாகுங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நகை வாங்கலாம், இல்லைன்னா சுப செலவுகளை வந்து செஞ்சுக்கலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. அதனால இந்த டைம் வந்து நீங்க சுப செலவு செய்யறதுக்காக கேட்டே நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த மீன ராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து உங்களால நல்ல ஒரு ஆதாயம்லாம் கிடைக்குங்க. இது கூடவே பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் தாங்க இது. இந்த மாசம் வந்து டிராவல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. டிராவல் அதிகமாகும். இருந்தாலும் கூட இந்த நைட் டைம் டிராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து சின்ன சின்னதா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் வயதுல மூத்த மீன ராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட செரிமான கோளாறு ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அதனால சாப்பாடு விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து வீட்டுல ஏதாவது வாஸ்து தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால அதுக்குன்னு தனியா ஜாதகத்துல வந்து பரிகாரம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கரெக்டா செஞ்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த மாதத்துல. இதுவே மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இது கூடவே 10, 11, 12 வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணுங்க. பாடத்தை நீங்க படிக்கிறப்ப கொஞ்சம் கவனமா படிக்கிறதும் நல்லதுங்க. படிப்பு, வேலை இது தொடர்பா நீங்க வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்றதுக்கான யோகம் கூட இருக்குது. அதுவும் இந்த பிப்ரவரி மாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாதமா தாங்க அமைய போகுது. இந்த மீன ராசிக்காரங்க வந்து இந்த மாசத்துல எந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து தொழில், வேலை சம்பந்தமா மாற்றங்கள் வந்து நல்ல விதமா இருந்தாலுமே கூட இந்த தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு உயர் அதிகாரிகளோட பகத்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. கையில வந்து நிறைய பணம் வந்தாலுமே கூட பணம் இருந்த சுவடே தெரியாம அது எல்லாமே காணாம போகுங்க. அதுக்கேற்ற மாதிரி செலவுகள்லாம் அதிகமாகும். அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கிறது அவசியங்க. உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதும் கூட. ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவு அப்படின்னு நீங்க கரெக்டா பட்ஜெட் போட்டு நீங்க செலவு செய்யறது மூலயமா தேவையில்லாத செலவுகளை வந்து உங்களால் கட்டுப்படுத்திக்க முடியுங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமா தாங்க இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே சரியாகுங்க. சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்து இப்போதைக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே நாளடைவில் சரியாகிடும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து கிரக மாற்றங்களுக்கு பிறகு இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளையும் சரி செஞ்சு வெற்றி அடையறதுக்காக திங்கட்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் போட்டு வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி யாரெல்லாம் வாராகி அம்மனை வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே
கூடவே வாராகி அம்மனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.